Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 5ல illustration 26 பார்க்குறோம். சம் பாருங்க, அமீர் and ராஜா are partners sharing profit in the ratio 3:2. அதாவது உங்களோட old ratio 3:2. Their balance sheet is shows as under on 31/12/2018. பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் அசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். ஓகேவா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் ஃபண்ட் இருக்கா, ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடுவோம். அதேமாதிரி அசெட் சைடு பாருங்கள், மிஷினரி, ஃபர்னிச்சர், டேட்டா, ஸ்டாக், ப்ரீபெய்டு, இன்சூரன்ஸ், கேஷ் அட் பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். கீழே பாருங்கள், ரோஹித் இஸ் அட்மிட்டட் அஸ் ஏ நியூ பார்ட்னர். ரோஹித்ங்கிற ஒரு பர்சன் வந்து நியூ பார்ட்னராக அட்மிட் ஆகிறாரு. அவர் வந்து கேபிட்டல் என்ன பண்ணுறாரு, 30,000 வந்து கொண்டு வராரு. நெக்ஸ்ட்டு 1/5 ஆஃப் த ஷேர் இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறாரு அவரோட ஷேரு. நெக்ஸ்ட்டு ஹி பிரிங்ஸ், அவர் வந்து 10,000 வந்து கேஷாக என்ன பண்ணுறாரு, குட்வில் வந்து கொண்டு வராரு. ஓகேவா, இதை பார்த்தீங்க, குட்வில் வந்து 10,000 வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போது நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் என்னென்ன போட சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாக். இப்போ ஸ்டாக்கு இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் டு 14,000. ஏற்கனவே ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. அதுலேருந்து 14,000 வந்து அப்ரிஷியேட், அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன ஆகும், ப்ளஸ் பண்ணணும். எதை ப்ளஸ் பண்ணணும், எப்படி போடணும்னா கிரெடிட் சைடு தான் வரும். அப்ரிஷியேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடு தான் ரீவேல்யூஷனில் போடுவோம். இப்போது டூ அதெல்லாம் வந்துச்சு என்ன சொன்னால், டிஃப்ரென்ஸை தான் போடணும். அதாவது 10,000 ஏற்கனவே இருக்குது, இங்கே 14,000 இருக்குது. அப்போது 14,000 மைனஸ் 10,000 4,000 தான் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போது எங்கே போடணும், இதை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டில் போடணும். இதை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போடணும். 5% வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட். மெஷினரியை வந்து ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க 80,000. ஏற்கனவே மெஷினரியோட வேல்யூ 60,000 இருக்குது. அப்போ 80,000 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது 20,000 என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடணும். ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கிரெடிட் சைட் போடணும், டிக்ரீஸ் ஆகிருந்தால் டெபிட் சைட் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் த நெசசரி லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ சம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டபுள் சைடு தான் போடுவோம். டெபிட் கிரெடிட் போட்டு ஹெட்டிங் போட்டுங்க, பர்டிகுலர் ருபீஸ் போட்டுங்க. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எது போடணும், நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன அசெட்ஸ் லயபிலிட்டிஸ்லாம் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் என்ன இருக்குது, அப்ரிஷியேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் கிரெடிட் சைடு பை ஸ்டாக் அக்கௌண்ட் போடுவோம். ஸ்டாக் அக்கௌண்ட் போட்டு ஏற்கனவே எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. 10,000 14,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 14,000 மைனஸ் 10,000 போட்டிங்கன்னா 4,000. அதை இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும்தான் போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க 5%. அப்போ ஃபர்னிச்சரோட வேல்யூ 40,000. அந்த 40,000ல் 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். 5,0,0 5 4 20. அப்போ 2,000 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் டெபிட் சைட் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் 80,000. ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, 60,000 இருக்கா. அப்போ 80,000 மைனஸ் 60,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 20,000. இந்த பேலன்ஸை தான் போகணும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில். வேறு எதுவுமே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கொடுக்கல. ஆட் பண்ணிங்கன்னா இந்த இது 20,000 ப்ளஸ் 4,000 24,000 வருது. அப்போ இந்த சைடு தான் நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாகுது. அப்போ இது வந்து என்ன ஆகுது, டெபிட் சைட் போட்டால் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு, இந்த ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர். இங்கே யார் இருக்காங்க, அமீர் ராஜா 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா, அந்த 3:2 வந்து 3/5 2/5 நம்ம கால்குலேட் பண்ணி காட்டணும்.
இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருது 22,000 வருதா இந்த 22,000ல் 3/5 ஓகேவா 5 ones are 5 5 4s are 20 balance 5 4s are 20 0 0 வரும் அப்போ 3 எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 0 3 0 4 3s are 12 balance 1 12 plus 1 13 ஓகேவா இப்போ ராஜாக்கு 2/5 அதே 22,000ல் 2/5 கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,400 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 8,800 கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22,000 நமக்கு ப்ராஃபிட் வரணும் ஓகேவா இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நியூ பார்ட்னருக்கும் சேர்த்து தான் போடுவோம் இப்போது 3 காலமாக நம்ம பிரிச்சுக்கிறோம் அமீர் ராஜா ரோஹித் அதேமாதிரி டெபிட் சைடும் அமீர் ராஜா ரோஹித் அப்படின்னு 3 பார்ட்னரோட காலமே நம்ம பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே வரும் கிரெடிட் சைடு தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வரும் அப்போது பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பழைய கேபிட்டல் அமீருக்கும் ராஜாவுக்கும் 80,000 70,000 கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பை பேலன்ஸ் B/Dன்னு சொல்லிட்டு 80,000 70,000 போட்டுக்கிறோம் ஏன்னா இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அதனால் B/D போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு புது பார்ட்னர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வந்தார் ரோஹித் இன்னும் அட்மிட்டட் அஸ் a new partner who introduced capital 30,000 கொண்டு வந்திருக்காரு அப்போ அதை என்ன பண்ணணும் பை பேங்க்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி போடணும் பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ரோஹித் கிட்ட 30,000 ஓகேவா வேறு என்ன போடுவோன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் வேறு எதுவும் ஃபண்டு ரிசர்வ் ஃபண்டு ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஃபண்டு இந்த மாதிரி இருந்துச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பிரித்து கொடுப்போம் அப்போது என்ன இருக்குது இதில் ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது 15,000 இது 15,000 எது படி பிரிச்சுக்கணும் 3:2 அப்போ 15,000 இன்ட்டு 3/5 3,000 3 into 3 9,000 அது மாதிரி 15,000 into 2/5 கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 into 2 6,000 அதுபடி நம்ம பிரித்து கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் போட்டிருப்போமா ரீவேல்யூஷனில் யாருக்கு பிரித்து கொடுப்போம் அமீருக்கும் ராஜாக்கும் 13,200 8,800 அது அப்படியே வந்து என்ன பண்ணணும் இது ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டு கிரெடிட் சைடு வரும் இதே லாஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சைடு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போடுவோம் அது டெபிட் சைடு கேபிட்டலில் வரும் பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 13,200 8,800 ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே குட்வில் இருக்குது பாருங்கள் குட்வில் என்ன பண்ணியிருக்காங்க 10,000 வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு நியூ பார்ட்னர் அந்த 10,000 என்ன பண்ணணும் யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம் ஆனால் எந்த ரேஷியோ படி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்கணும் இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிச்சி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி நம்ம அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுப்போம் இப்போ வந்து அப்படி இல்லாட்டி ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் அப்படியே எடுத்து அதுபடி தான் பிரித்து கொடுக்கணும் இப்போது 10,000 இருக்கா குட்வில் அப்போ 10,000ல் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 3/5 அப்போ 3/5 10,000 into 2/5 calculate பண்ணிங்கன்னா 5 ones of 5 2,000 into 3 2,000 into 2 6,000 4,000 இது வந்து என்னன்னா குட்வில் அமௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால அப்படியே டோட்டல் பண்ணிடும் டோட்டல் பண்ணும்போது 1,08,200 வருது 88,800 30,000 இது அப்படியே டெபிட் சைடு டு பேலன்ஸ் C/Dன்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக இதை போட்டுடும் ஓகேவா இது கேபிட்டல் அக்கௌண்ட் புரியுதா இந்த குட்வில் மட்டும் புதுசாக இருக்குது பார்த்துங்க குட்வில் வந்துருந்துச்சுன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி போடணும் அவங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா ஓல்டு ஷேரை என்ன பண்ணலாம் சாக்ரிஃபைசிங் ஷேராக கன்சிடர் பண்ணி அந்த ரேஷியோ படி இந்த பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம் ஏன் இது போட போகிறோன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் த நெசசரி லெஜர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம் அதே டபுள் சைடு தான் டேட் பர்டிகுலர் ருபீஸ் எழுதிங்க டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இதில் கேபிட்டல் மட்டும்தான் கிரெடிட்டில் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும் இப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணணும் டெபிட் சைடு தான் பண்ணணும் இப்போ கேஷ் அட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் 20,000 அதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக போட போகிறோம் டு பேலன்ஸ் V/D 20,000
ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவங்களோட என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் அப்படின்னா இவங்க பாருங்கள் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன போட்டிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்னு பாருங்கள். இந்த நியூ பார்ட்னர் யாருக்கு, ரோஹித்துக்கு பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கோமா, அதனால் பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த என்ட்ரிலாம் ஆப்போசிட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ பை பேங்க் 30,000 யாருக்கு, ரோஹித் கேபிட்டல், அதனால் டு ரோஹித் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. ஓகேவா. இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், யாருக்கு கொடுத்துருக்காங்க, அமீர் ராஜா. அப்போ டு அமீர் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,000. ஓகேவா. எங்கெங்கெல்லாம் பேங்க்குங்கிற ஒரு என்ட்ரி இருக்கோ அது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷோ பேங்க்கோ இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டில் போட வேண்டியதான். போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா இதோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது, பை பேலன்ஸ் இப்படி 60,000 வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேலன்ஸ் ஷீட் as on 1st January 2019 liabilities asset. ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ் போடுவோம். லைபிலிட்டியில் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்படி போடணும்னா 3 பார்ட்னர்ஸ்க்கு போடணும். 3 பார்ட்னர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா. கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டோட்டல் போட போகிறோம். 1,08,200, 88,800, 30,000 3 பார்ட்னர்ஸ்க்கும் போட்டு ஆட் பண்ணி போட்டுரும். வேறு பழைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரிசர்வ் ஃபண்ட் வராது, நம்ம ஏற்கனவே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டோம். இப்போ கிரெடிட்டாஸ் போடும். கிரெடிட்டாஸ்க்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் 35,000 அப்படியே கிரெடிட்டாஸில் அப்படியே டேரெக்டாக என்ட்ரி பண்ணிடும் 35,000. நெக்ஸ்ட்டு அசட் சைடு பாருங்கள். மெஷினரி 60,000 இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க 80,000. அப்போது என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மெஷினரியோட வேல்யூ 60,000. அப்போது என்ன ஆகிருக்கு, 20,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 60,000 + 20,000 80,000 டோட்டலாக போடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்னிச்சர் பாருங்கள். ஃபர்னிச்சர் 40,000. அந்த 40,000ல் 2,000 வந்து டெப்ரிஷியேஷன், அதை லெஸ் பண்ணிவிட்டு காட்டணும் 38,000. அதே மாதிரி டெட்டாஸ் வேறு என்ன இருக்குது, டெட்டாஸ் இருக்குது 30,000, அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் 10,000 இருக்குது. இதில் வந்து 4,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்போது 10,000 + 4,000 14,000 போடணும். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 40,000, அதையும் ஆட் பண்ணிங்க. கேஷ் அட் பேங்க் பாருங்கள். கேஷ் அட் பேங்க்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா, அதில் எவ்வளோ பேலன்ஸ் வந்துச்சு 60,000. அந்த கேஷ் அட் பேங்க் போட்டு 60,000 போட்டுடணும். போட்டால் 2 சைடும் லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் உங்களுக்கு டேலி ஆகும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.